Hi friends, welcome to JP ILLAM. இன்னைக்கு நாம இந்த வீடியோல குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கலாங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. 1 கிலோ காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை வெறும் கடாயில போட்டு சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு இப்ப பேப்பர்ல கொட்டி ஆற விட்டுருக்கேன். 1 கிலோ மிளகாய்க்கு 1.25 கிலோ தனியா எடுத்திருக்கேன். தனியாவையும் கிளீன் பண்ணிட்டு வெறும் கடாயில சூடு ஏறுற வரைக்கும் வறுத்துட்டு இப்ப ஆற விட்டுருக்கேன். எங்க வீட்டுல வெயில்ல காய வைக்கிற இட வசதி இல்ல, அதனால நான் எப்ப மிளகாத்தூள் அரைச்சாலும் இந்த மாதிரி வெறும் கடாயில வறுத்துட்டு தான் அரைப்பேன். அதுக்கப்புறமா 200 கிராம் துவரம் பருப்பையும் வெறும் கடாயில வறுத்துட்டு ஆற விட்டுருக்கேன். இதுக்கு என்னென்ன மசாலாலாம் தேவைன்னு பார்க்கலாம். மிளகு 100 கிராம், ஜீரகம் 100 கிராம், சோம்பு 100 கிராம், வெந்தயம் 100 கிராம், விரலி மஞ்சள் 100 கிராம், அப்புறம் சுக்கு 100 கிராம் எடுத்திருக்கேன். எங்க மாமியார் வீட்டுல சுக்கு போட்டு தான் குழம்பு மிளகாத்தூள் அரைப்பாங்க. எனக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே பழக்கம் ஆயிருச்சு. சுக்கு போட்டு அரைக்கிறதுனால உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க. அப்புறம் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சுக்கு போட்டு ஒரு வாட்டி அரைச்சி பாருங்க. அரைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாமே இப்ப ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துட போறேன். அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இத நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பேப்பர்ல கொட்டி நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம மறுபடியும் ஒரு டப்பால எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சோம்னா இது 1 வருஷம் ஆனாலும் வண்டு பிடிக்காம இந்த மிளகாத்தூள் ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி உங்க வீட்டுல அரைச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.